ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப் லைட் வச்சு ஒரு ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம். சேஃப்டிக்கு க்ளவுஸ். டியூப் லைட் ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக ஹேண்டில் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனோட ஒரு பக்கம் கழட்டணும். வாங்க அது எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். வந்துடு கிட்ட வந்து இதை கட்டேன். ஒன்று வந்து டேப் வச்சு வச்சுக்கிறாங்க. ஈஸியாக வந்துச்சா? இது சும்மா இந்த இது அதனால் வந்துச்சு. சிலது வந்து வராது. அதை வந்து நம்ம சேஃபாக தான் கழட்டணும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். சிம்பிளாக வந்துடும். ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை தான் உடச்சி எடுக்கணும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை எப்படியாச்சும் பார்த்து பொறுமையாக ஓடிக்கணும். இரு நானே பண்ணுறேன். இந்த ஐடியா சொல்லலாம். கிட்டவா கேஸ் அடிக்கும்போது கொஞ்சம் தொலை வருங்க. இதில் வந்து கேஸ் வரும். ஐயோ, அந்த கை மறைச்சிக்கிங்கண்ணே. ஒரு கேஸ் வந்துச்சிங்களா, புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு. அது நாக் பாம்பு சவுண்டு. ஆபத்தான நேரத்தில் இப்போ வந்து ஸோ இதுக்கு தான் நான் க்ளவுஸ் போட சொன்னது. பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும். போனாலும் அடிப்படும். தூள் தூளாக நெருங்கி போச்சு. கீழே விட அடியில். இப்போ எரியுதுடா. பற்றிக்கிச்சு. அப்படியே சுற்றினே இரு. அந்த போச்சுதா அந்த போச்சுதா அது அந்த போடாமா சும்மாதான் வெய் தண்ணியில் வெய் பார்த்துக்கோ. வஞ்சுதா உள்ள வைடா. தண்ணி உள்ள வச்சு வஞ்சி சைடு. ஏய் பாலாஜி, இவர் கிரேட் பாய். பரவாயில்ல, சூப்பராக கட் பண்ணிட்டான்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலை இந்த நான் கை போய் ஆட்டுறேன் இல்லையா, இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அப்படியே இது உள்ளே சொருகிட்டு ஹீட் பண்ணிங்கனாக்கா அப்படியே நம்மளுக்கு ஒரு கேப், பிளாஸ்டிக் மூடி கேப்போடு வரும். நம்ம தண்ணி திறந்துக்கலாம், மூடி ஊற்றிக்கலாம். பாட்டில் நம்ம இப்போ அறக்க போகிறோம். தண்ணி ஊற்றி காயமையா? அது கழுவணும். வச்சுட்டா? ஓகே, இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா இப்போ அதை அப்படியே உள்ள அது உள்ள வச்சிரு. உள்ள வச்சு பண்ணிடுறா. ஒரேடியாக பண்ணிடுறா. அப்புறமா அது சுருங்கி போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டியூப்லைட் ஓப்பன் பண்ணல, ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த வாட்டர் கேன் 10 ரூபா நம்ம ஜூஸ் பாட்டில் இல்லையா, அதை கட் பண்ணி உள்ளே வச்சு ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேயும் தண்ணி வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டேப் சுற்றிடலாம். அப்படி இல்லைனா நம்ம க்ளூ கவன் போட்டு க்ளூ அப்ளை பண்ணலாம். இல்லைனா இப்போ ஒன்று டேப் சுற்றுற மெத்தடு. உங்கள்கிட்ட க்ளூ எல்லாருக்கிட்டையும் க்ளூ இருக்காது. டேப் சுற்றிடலாம். இல்லை நான் க்ளூ அப்ளை பண்ணி டேப் சுற்ற போகிறேன். கிட்டவா. க்ளூ டியூப்லைட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி. இப்போ நம்ம இது கொஞ்ச நேரம் காத்தாடினோடனே இல்லை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு மீன் விடலாம். பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி ஊற்றிக்கணும்னா போகாது. கொஞ்சோண்டு இதில் மண் கொட்டிக்கணும். சும்மா தண்ணி ஊற்றுக்கோங்க. இப்போது நல்லா கொஞ்சம் குளுக்குனிங்கன்னா இப்போ தெரியுது பாருங்க நம்மளோட டியூப்லைட்டு சுத்தமாக எப்படி இருந்ததுக்கோ இப்போ இருந்ததுக்கோ. ஊருக்கு வச்சுங்கிறியாத்தா? ஓகே, இப்போ நம்ம மூடி போட்டால் நம்மளுடைய டியூப்லைட் ஃபிஷ் டேங்க் ரெடி. எப்படி அப்படியே எப்படி தூக்கு. இவன் தான் நம்பர் 1 போட்ட நண்பர்களே. தம்பி ஒரு 100 ரூபாய் குத்துரு. என்ன குத்துறாடா தம்பி? அவன் சுத்தம் கம்பி தான்.
தம்பி 100 ரூபாய் தெரியா? ஏய் யார் அடி தண்ணி அப்படியே எனக்கு கைட்டு இருக்கா மாட்டி விட்டுலாம். ஏன் அப்படியே செய்ய தலையில அப்படியே செய்யட்டா? இல்லை மேலே மாட்டிடலாமா? ஏய் ஒன்று கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே கால் வைக்கிற இடத்துல தான்டா காலரா. இல்லைடா அங்க போடு ரைட். ஏய் இந்த பக்கம் கீழே அறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டியூப்லைட் ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சுட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ